Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Homely Mom channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? இந்த வீடியோவில் நம்ம 1லேருந்து 2 வாரத்துக்கு தேவையான மீல் ப்ரெப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ்க்கு முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் நான் இது ஒரு பார்ட் 1 நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் 1 by 1 அவங்களுக்காக நான் இதை பேஸ் பண்ணி வீடியோ போடுறேன். முதல்ல பார்த்திங்கன்னா நான் புளி பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். நிறைய குழம்புக்கு தேவைப்படும். வேறு ஏதாவது கிரேவி அந்த மாதிரி எது பண்ணாலுமே நமக்கு புளி லன்ச் டைமில் தேவைப்படுற ஒன்று தான். கொஞ்சம் புளி எடுத்து நம்ம ஊற வச்சு கரைச்சி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் புளியை முதல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இது ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக புளி பாதி அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கல் உப்பு சேர்த்து நம்ம விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லா விஷயமும் நான் வாரம் பண்ணணும்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ இந்த வாரம் இது பண்ணுறேன்னா இதுலேருந்து ஒரு சில விஷயம், இப்போ பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறதுலாம் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி அடுத்த வாரமும் நான் ரெடி பண்ணுவேன். கூட இப்போ இந்த புளி பேஸ்ட் ரெடி பண்ணேன். அடுத்த வாட்டி வேறு ஏதாவது இப்போ இந்த வெல்லம் சிரப்பு இல்லை வேறு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்போ ஒரு பக்கம் நமக்கு புளி நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் நான் இட்லிக்கு மாவு அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த வாரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் இட்லி உளுந்து மாவு அரைச்சி வச்சுக்குவேன். எனக்கு இதனால் குயிக்காக வேலையும் முடியும். என்ன சாப்பாடு செய்கிறதுன்னு ஒரு டென்ஷன் இல்லாமல் இட்லி வச்சுட்டு சட்னி சாம்பார் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டாக்கா நமக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் இட்லி மாவு இன்னொரு பக்கம் அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இட்லி மாவுக்கு நான் அரைக்கிற ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு பங்கு உளுந்துக்கு 4 பங்கு அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இட்லி மாவு நம்ம அரைச்சிட்டோம். இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டா நமக்கு ஒரு 8லேருந்து ஒரு 9 மணி நேரத்தில் நமக்கு நல்லா புளிச்சு வந்துடும். அடுத்தது உங்ககிட்ட எந்த பொருள் காய வைக்கணும், இப்போ ரொம்ப நாளாக நீங்கள் காய வைக்காமல் வண்டு வர மாதிரி ஒரு பொருள் வச்சுருப்பீங்க இல்லையா, இப்போ இந்த வரமிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், இல்லை எது நீங்கள் காய வைக்கணும் அப்படின்னாலும் அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா வெயில் நாளில் நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வண்டு பிடிக்காது. அந்த பொருளும் சீக்கிரம் கெட்டு போகாது. இப்போ நான் பார்த்திங்கன்னா மாடியில் தோரம்பருப்பு, மல்லாட்டப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்தது. அது எல்லாத்தையும் நான் மெத்தையில் காய வச்சுருக்கேன். கீழே இது கொஞ்சம் நல்லா வெயிலாக தான் இருந்தது இந்த இடத்துல. ஸோ அதனால் நான் இங்கே வரமிளகா காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்ககிட்ட எந்த பொருள் இருந்தாலும் இதை நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொருள் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்தது உள்ளே நீங்கள் கிச்சனில் எந்த பொருள் ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ, இப்போ டீ தூள் ஆகட்டும், எண்ணெய் ஆகட்டும், இல்லை அஞ்சரை பெட்டியில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி பொருளை நீங்கள் ஒரு 1 வீக்கில் பார்த்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் கம்மியாக இருக்குது, எதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்லிட்டு. அர்ஜென்ட்டில் நீங்கள் வேலை செய்யும்போது இதெல்லாம் கம்மியாயிடுச்சுன்னா அப்புறம் அந்த பொருளை தேடி அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சு இதெல்லாம் கொஞ்சம் கடுப்பான வேலையாக இருக்கும். அதனால் அப்பப்போ நீங்கள் எதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சீக்கிரமாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் தோட்டத்தில் பச்சை மிளகாய் இருந்துச்சு. அதை கொஞ்சம் பறித்து எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமும் உங்களுக்கு காமிக்கிறேன், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால. இப்போ மிளகா காய வச்சேன். அந்த மாதிரி நீங்கள் எதெல்லாம் காய வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பொருள், அதாவது பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்க போகிறேன். புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால நான் நான்வெஜ் செய்ய மாட்டேன். அதனால் கொஞ்சமாக தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 1 மந்த்துக்குலாம் வருமா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு அந்த மாதிரி வர மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். ரொம்ப நாள் வரணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம். பட் நான் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். அதுவும் கொஞ்சமாக ஒரு ஃபுல் பாட்டில் கூட வரல பாருங்கள், கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இது எனக்கு ஒரு 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் தேவைப்படும். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறது பார்த்திங்களா, அது நான் கொஞ்சம் 1 பார்ட் ரெசிபி அந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் அரைக்கும் போதே கொஞ்சமாக எடுத்து அதை நான் வச்சுக்கிட்டேன். மீதி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன்.
அடுத்தது நம்ம வந்து ஒரு பக்கம் சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அந்த புளி வந்து ரெடி பண்ணேன் இல்லையா, அப்போவே நான் வந்து ஊற போட்டிருந்தேன். அது நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். எப்பயுமே எனக்கு வந்து கிச்சனில் நின்றுக்கிட்டே இருந்தால் ரொம்ப கால் வலிக்கும். ரொம்ப நேரம் நின்றுட்டு என்னால் வேலையும் செய்ய முடியாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கிச்சனில் போய் நின்றுட்டு வேலை பார்க்குறது, அப்புறம் வாசலில் வந்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே வேலையை கொஞ்சம் முடிக்கிறது. இந்த மாதிரி தான் நான் வந்து வேலையை வந்து ஓரளவுக்கு முடிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் நின்னா கால் வந்து வீங்குது. அது எதனாலனே எனக்கே தெரியல. ரொம்ப நாளாகவே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை பார்க்குற மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ நம்ம வந்து பூண்டு வெங்காயம்லாம் உரித்து வச்சாச்சு. இதை நம்ம வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்லையோ இல்லைனா வந்து ஏதாவது கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு விலாகில், நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் அப்படி சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. கெட்டே போகலை. முக்கியமாக வந்து இதில் கொத்தமல்லி தழையெல்லாம் வச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வரும் போல். அந்தளவுக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ நான் ஒரு கண்டெய்னர் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். பெரிய வெங்காயமும் நான் யூஸ் பண்ணுவேன், சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணுவேன். பட் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால தான் சீக்கிரமாக அது இந்த மாதிரி தோல்லாம் உரிச்சிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் பூண்டும் நான் இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது எனக்கு ஒரு 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் தேவைப்படும். அதனால் நான் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் போடலை, அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். சீக்கிரமாகவே காலியாகிடும் நம்ம வீட்டில் பூண்டுலாம். ஸோ காரக்குழம்பு, சாம்பார், இல்லை இந்த மாதிரி எதாவது காலையில் கெஷாயம் வைக்கிறது, இந்த மாதிரி தேவைப்படும் போது அப்பப்போ வந்து 2 எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் நான். அடுத்து நம்ம வரமிளகா வந்து காய வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நான் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நமக்கு காஞ்சிருக்குன்னு. அப்படியே தொட்டாலே நமக்கு நல்லா பட்டுன்னு உடையும், அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்லா காய வச்சு எடுத்ததுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக இந்த வரமிளகா வந்து நமுத்து போகாமல் நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான வாசனையோடவே இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்கிற கேப்லாம் ஏதாவது வந்து வெயிலில் காய வச்சு எடுக்கணும்னா அதெல்லாம் சீக்கிரமாக காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா, மேலே மெத்தையில் வந்து நான் மல்லாட்டப்பருப்பு வந்து காய வச்சுன்னு சொன்னேன் இல்லையா, பச்சை மல்லாட்டப்பருப்பு. அதை நான் வந்து நல்லா உடச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பீனட் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால சட்னிக்கு குயிக்காக ரெடி ஆகலாம் தேவைப்படும். அதனால் அதுக்கு ரெடி பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது தீனி வச்ச கொழுக்கட்டை ஏதாவது ஸ்நாக் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி மல்லாட்டப்பருப்பு வந்து வறுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த வாட்டி வேறு ஏதாவது சட்னி ரெடி பண்ணுவீங்க, அதுக்கு தேவையானது நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வாரம் என்ன தேவையோ, எதெல்லாம் நீங்கள் சாப்பாட்டுக்கு செய்கிறதுக்கு உங்களால் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் குயிக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நமக்கு இது வந்து நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா அந்த கிளாஸில் போடும்போது. அதனால் நல்லா ஆறட்டும். அடுத்தது நான் வந்து தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து துருவி நான் வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ நான் தேங்காய் நல்லா துருவிட்டு அதை நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இப்போ நான் மல்லாட்டப்பருப்பு வறுத்தேன் இல்லையா, அதே வானலில் நல்லா வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி அதிலேருந்து மல்லாட்டப்பருப்பு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் வெளியில் வச்சாலே நமக்கு வந்து நல்லா கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஒரு நாள் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் இந்த மாதிரி மல்லாட்டப்பருப்பு சட்னி, இது மாதிரிலாம் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. அதனால தான் வந்து இந்த மாதிரி வறுத்து வச்சுக்க சொல்கிறது. முக்கியமாக வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மல்லாட்டப்பருப்பு வறுத்து கிச்சனில் வச்சுக்கிட்டிங்கன்னா, கண்ணுக்கு எதிரே வச்சுக்கிட்டிங்கன்னா, டெய்லி ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இதை சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் கிளாஸ் பால் குடிங்க, அப்படிலாம் வாழைப்பழம் சாப்பிடுங்க, வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தேங்காய் நான் துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இந்த மாதிரி வானலில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இதை நான் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் தேங்காய் சட்னி நான் செஞ்சுருவேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இந்த தீனி வச்சு கொழுக்கட்டை செய்கிறேன் இல்லையா, அப்போது இல்லை வேறு ஏதாவது பொரியலுக்கு இல்லை குழம்புக்கெலாம் தேவைப்படும் தேங்காய். ஸோ அப்போ துருவி வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், அதே மாதிரி கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து புளி வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மேஷ் பண்ணி நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்தாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அந்த பல்ப் கிடச்சிருக்கும். இது இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, இதை ஒரு குக்கரில் போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். அதுக்காக நம்ம புளி வேக வச்சோம் இல்லையா, அதே பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறதுனால நமக்கு வந்து ரொம்ப மாதத்துக்கு கெடாமல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறது. இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தை அதில் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த புளி பேஸ்ட்டு, அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு வந்து புளி பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். லைட்டாக வந்து எண்ணெய் லைட்டாக மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். முக்கியமாக நீங்கள் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும், இந்த மாதிரி புளி பேஸ்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த கிளாஸ் பாட்டிலில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஸ்மெல் அடிக்கும், சீக்கிரம் கெட்டு போயிடும். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து புளியோதரைக்கு அந்த பேஸ்ட் வந்து ரெடி பண்ண போகிறேன். புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். இந்த புளி வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்றதுனால நல்லா கை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து மறுபடியும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ புளியோதரைக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. முதல்ல இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தான் அந்த புளியோதரைக்கு ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த வாட்டி நான் புளியோதரை மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, அடுத்த வாட்டி நான் வந்து தக்காளி தொக்கு பண்ணுவேன், இல்லைனா புதினா சட்னி பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணுவேன். ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ இந்த புளியோதரை மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து வானலில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்துருக்குறேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தோல் உரித்த மலாட்டப்பருப்பை நான் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அந்த பவுடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதனால் திட்டமாக நான் வந்து வரமிளகாவை இதில் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கூடவே நல்லா ஒரு 3 கொத்து கருவேப்பிலை இது மாதிரி உருவி சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வந்து கொதிக்கணும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் தனியாக கூட புளியோதரைக்கு நீங்கள் ரெடி பண்ணால் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து புளி வேஸ்ட்டாக போயிடும், அந்த சக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால நான் மறுபடியும் வந்து இந்த மாதிரி புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்லா ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்குது. நான் நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அந்த நம்ம வறுத்த பொடியை இதோடு சேர்த்துக்கலாம். இதில் நல்லா அந்த வெந்தய வாசனை, அப்புறம் அந்த கடலைப்பருப்பு உளுந்து வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய புளியோதரை மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இறக்க போகிற ஸ்டேஜில் மட்டும் அப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். கெட்டு போகவே போகாது. ரொம்ப சூப்பராக வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அன்றைக்கி லஞ்சும் சாப்பிட்டுட்டோம். ஸோ மீதி இருக்கிறத வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அவ்வளோதான். இந்த மீல் ப்ரெப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வேறு ஒரு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.